ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரயில் டிக்கெட் ரத்து மற்றும் எவ்வளோ பணம் திரும்ப ரீஃபண்ட் கிடைக்கும், நம்ம இந்தியன் ரயில்வே லேட்டஸ்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு பார்ப்போம். ரயில் டிக்கெட் ரத்து செய்தால் எவ்வளவு ரீஃபண்ட் கிடைக்கும்? பலருக்கும் இது தெளிவாக தெரியாது. ஆனால் சரியான நேரத்தில் டிக்கெட்டை ரத்து செய்தால் நீங்கள் நல்ல அளவு பணத்தை திரும்ப பெற முடியும். அதற்கான விதிகளை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இந்தியாவில் தினமும் கோடிக்கணக்கான மக்கள் ரயில் பயணம் செய்கிறார்கள். இந்த சேவையை நிர்வகிப்பது இந்தியன் ரயில்வே. பயணிகளின் வசதிக்காக பல சலுகைகள் இருந்தாலும் டிக்கெட் முன்பதிவு மற்றும் ரத்து செய்வதில் கடுமையான விதிமுறைகள் உள்ளன. 48 மணி நேரத்திற்கு முன் ரத்து செய்தால், ரயில் புறப்படுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன் உறுதி செய்யப்பட்ட அதாவது கன்ஃபார்ம் டிக்கெட்டை ரத்து செய்தால் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் மட்டும் கழிக்கப்படும். ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் ரூபாய் 240 கழிக்கப்படும். ஏசி 2 டயர் ரூபாய் 200 கழிக்கப்படும். ஏசி 3 டயர் ரூபாய் 180 கழிக்கப்படும். ஸ்லீப்பர் கிளாஸ் ரூபாய் 120 கழிக்கப்படும். செகண்ட் கிளாஸ் ரூபாய் 60 கழிக்கப்படும். இந்த தொகையை கழித்த பிறகு மீதமுள்ள பணம் திரும்ப வழங்கப்படும். 48 மணி 12 மணி நேரத்துக்குள் ரத்து செய்தால், ரயில் புறப்படுவதற்கு 48 மணி நேரத்திற்குள் மற்றும் 12 மணி நேரத்திற்கு முன்பு ரத்து செய்தால் மொத்த கட்டணத்தில் 25% கழிக்கப்படும். 12 மணி 4 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால், ரயில் புறப்படுவதற்கு 12 மணி நேரத்திற்குள் மற்றும் 4 மணி நேரத்திற்கு முன்பு ரத்து செய்தால் 50% வரை ஜிஎஸ்டி உட்பட கட்டணம் கழிக்கப்படும். 4 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால், ரயில் புறப்படுவதற்கு 4 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் பொதுவாக ரீஃபண்ட் கிடைக்காது. முழு ரீஃபண்ட் எப்போது கிடைக்கும்? ரயிலை இந்தியன் ரயில்வே தானாக ரத்து செய்தால் மட்டுமே பயணிகளுக்கு முழு கட்டணம் திரும்ப வழங்கப்படும். ஆனால் பயணிகள் தாமாகவே ரத்து செய்த மேலே கூறப்பட்டுள்ள விதிமுறைகள் பொருந்தும். ரீஃபண்ட் எப்போது கிடைக்கும்? ஆன்லைனில் பதிவு செய்திருந்தால் ரீஃபண்ட் தொகை 90 நாட்களுக்குள் உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஆஃப்லைனில் அதாவது கவுண்டரில் டிக்கெட்ஸ் எடுத்திருந்தால் ரத்து செய்யும் போது டிக்கெட் நகலை கொண்டு சென்று விண்ணப்பம் அளிக்க வேண்டும். ரொக்கமாக பணம் செலுத்தியிருந்தால் ரொக்கமாகவும், இல்லையெனில் வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படும். டிக்கெட்டை ரத்து செய்யும் நேரம் மிகவும் முக்கியம். நீங்கள் எவ்வளவு முன்பாக ரத்து செய்கிறீர்களோ அவ்வளவு அதிக தொகையை திரும்ப பெற முடியும். அதனால் பயணம் உறுதி இல்லையெனில் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே ரத்து செய்வது நல்லது. இதனால் தேவையற்ற பண இழப்பை தடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.